சிம்பு வந்து கமலஹாசன் மாதிரியே சகலகலா அவர் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர், நடிகர். அவங்க அப்பாவுடைய ஜீன்ஸ் அப்படியே இருக்கு. அதில் எந்த சந்தேகமே இல்லை. எல்லா திறமையும் உள்ளவர். ஆனால் இன்னும் விளையாட்டு. ஆனால் பெரும்பாலான நாட்கள் அவர் விளையாட்டுல இருக்கு. அப்படி ஒரு டைப். திடீர்னு தாடி வைப்பார், திடீர்னு உடம்பு கொடுப்பார், திடீர்னு குறைப்பார். ஏன் மேலே ஒரு நல்ல அன்பு உள்ளவர் சிலம்பரசன் என்ற சிம்பு. அவருக்கு வந்து இது முதல் முறை இல்லை. சிம்புவுக்கு இவ்வளவு இடர்பாடுகள், சோதனைகள் வருதுன்னு சொன்னால் அது அவர் மட்டும் காரணம். அவருடைய தாயார் உஷா ராஜேந்தர் தான் இதுக்கு முழு காரணம். அந்த பேச்சுவார்த்தை நடத்தினதில் இப்போ ஐஸ்வர்யா செஞ்சு வேற கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 5 கோடி. இப்போ அது வட்டி இப்போ எவ்வளோ தரணும்னு சொன்னாங்க. இப்போ அப்படி பேசி கொடுத்த 5 கோடிக்கு பதிலாக 7 கோடி சிலம்பரசன் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ சமரசம் பேசியிருக்காங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் அபிஷேக். நீங்கள் நம்ம யார் கூட இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீயூனியன் ஆஃப் மெய்யழகன் காம்போ பைல்வான் ரங்கநாதன் சார் தான் இருக்கும். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். இவ்வளோ நாளாக வந்து ஒருத்தர் கம்பேக் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தார் சார். டிஆர் அவரோட பையன் சிம்பு அவர்கள் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு பெப்சியை வந்து அவரோட ஆக்டிங் வந்து தடை போட்டாங்க, நடிக்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டாங்க. சினிமாவுக்கு தான் போட்டாங்கன்னு பார்த்தா அவர் நடிச்சிட்டு இருந்த காசாக்கு 2 ஆடுக்கும் போட்டுட்டாங்க. இப்போ ஆனால் ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ சொன்னீங்க. என்ன காரணம், எதனால் தடை போட்டாங்க, எதனால் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? சிம்பு வந்து கமலஹாசன் மாதிரியே சகலகலாவில் பார்த்துட்டு கிடைக்கிறது. அவர் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர், நடிகர். அவங்க அப்பாவுடைய ஜீன்ஸ் அப்படியே இருக்குது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. எல்லா திறமையும் உள்ளவர். ஆனால் இன்னும் விளையாட்டு பிள்ளை. ப்ளே பாய், விளையாட்டு பிள்ளை, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறது இல்லை சார். இங்கிலீஷில் நீ விளையாட்டு பிள்ளை, ப்ளே பாய், நான் அப்படி சொன்னேன் சார். ரைட்டு. அது என்னென்னா விளையாட்டு பிள்ளை. அவர் எதுவுமே சீரியஸ். என்ன காரணம், அவங்க அப்பாவே ஒரு 600 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுட்டார். ஆனால் அவர் ஜாலியாக தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் வந்து இப்போ வெளியே படங்களில் சில படங்களில் பாடிக்கிட்டு இருக்கேன், பின்னணி பாட்டிருக்கேன், காரணம் என் சொந்த செலவுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பெரும்பாலான நாட்கள் அவர் விளையாட்டில் இருப்பார். அப்படி ஒரு டைப். திடீர்னு தாடி வைப்பார், திடீர்னு உடம்பு கூட்டுவார், திடீர்னு குறைப்பார். ஏன் மேலே ஒரு நல்ல அன்பு உள்ளவர் சிலம்பரசன் என்கிற சிம்பு. அவருக்கு வந்து இது முதல் முறை இல்லை. சிம்புவுக்கு இவ்வளவு இடர்பாடுகள், சோதனைகள் வருதுன்னு சொன்னால் அது அவர் மட்டும் காரணம் இல்லை. அவருடைய தாயார் உஷா ராஜேந்தர் தான் இதுக்கு முழு காரணம். ஏன்னா எந்த பஞ்சாயத்துக்கு வந்தாலும் பிரச்சனையை தீர்க்கிறபடி பேசவே மாட்டாங்க, பிரச்சனை தீர்க்கிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு போயிட்டுருவாங்க உஷா ராஜேந்தர். அதனால தான் சினிமாவுக்கு அது இது பண்ணப்பட்டில்லை. 2வது, ஏற்கனவே நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, அப்புறம் தயாரிப்பாளர் சங்கமும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவர் எல்லாத்துக்கிட்டையும் இல்லாமல் அவர் தனியாக ஒரு சங்கம் தொடங்கிட்டார். யார்? டி ராஜேந்தர். அதை யோசனை பண்ண வேண்டாமா? தனியாக பிறக்கிறோம், ஆனால் அந்த சமூகத்தில் வாழ்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் தனியாக தயாரிப்பாளர் சங்கம் தொடங்கினார். அதனால் யாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்கல. ஆனாலும் தந்தை மேலே ரொம்ப உயிரை வச்சுருக்காரு சிலம்பரசன். அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவர் மறுத்தா கூட போய் வெளிநாட்டில் போய் உட்காந்து செலவு பண்ணி அவரை வந்து ரெக்கவர் பண்ணி பழைய ராஜேந்திரா, பழைய அப்பாவாக கொண்டு வந்துட்டார். இப்போது என்ன ஆச்சுன்னா, மறுபடி அதை நடந்தது என்னென்னா, கொரோனாகுமார் என்ற படத்தை நடித்து கொடுப்பதற்கு ஐஸ்வர்யா கணேசுக்கு ஒத்துக்கிட்டார். ஐஸ்வர்யா கணேசு நிறுவனம் கொரோனாகுமாரை தயாரிக்கதாக இருந்துச்சு. அந்த படத்துக்காக 5 கோடி ரூபாய் 5 crore வாங்கிட்டார் ஐஸ்வர்யா கணேஷ்ட இருந்து. 5 கோடி கொடுத்தவர் சும்மா இருப்பாரா? பார்த்தா இவர் திடீர்னு என்ன பண்ணார், கலைப்புலி தானு தயாரிப்பில் அரசன் படத்தை நான் நடிக்கிறேன், வெற்றிமாறன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குறாருன்னு சொல்லிட்டார். ஷூட்டிங்கும் 10 நாள் நடந்துச்சு. பார்த்தார் ஐஸ்வர்யா கணேஷ். நேராக தயாரிப்பாளர் இருந்து, என்னையா இது 5 கோடி ரூபா நான் கொடுத்தேன், எனக்கு கால்சி கொடுக்கலாம், அவனுக்கு கொடுக்கணுன்னே பெப்சியோட சேர்ந்து ஸ்டாப் ஷூட்டிங்ட்டாங்க. ஸ்டாப் ஷூட்டிங். ஆமாம். இது தயாரிப்பாளர் யார்? கலைப்புலி தானு. ஸோ அவர் கொஞ்சம் ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்க தலைவர் இருந்ததுனால அவர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஐஸ்வர்யா கணேஷ் வந்தார், பெப்சியிலேருந்து செல்வகுமணி வந்தார், தயாரிப்பாளர் சங்க தலைவர் எல்லோரும் வந்தாங்க. வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதில் இப்போ ஐஸ்வர்யா கணேஷ் நினச்சி வேறு கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 5 கோடி. இப்போ அதுக்கு வட்டி எவ்வளோ தரணும்னு சொன்னார். இப்போ அப்படி பேசி கொடுத்த 5 கோடிக்கு பதிலாக 7 கோடி சிலம்பரசன் கொடுக்கணும்
அப்படின்னு சமரசம் பேசியிருக்காங்க. அது விரைவில் சிம்பு 7 கோடி ரூபா ஐஸ்வர்யா கணேசன் கொடுத்துருவாரு. கொடுத்த பிறகு ஷூட்டிங் நடக்கும். இன்னும் ஆனால் கொடுக்குறன்றத ஒத்துக்கிட்டாரு. ஆமாம். ஓகே சார். ஆனால் வெந்து தணிந்தது காடுமே வந்து ஐஸ்வரி கணேஷ் அவரோட சேர்ந்து பண்ணது தானே சார் அந்த படம் வெந்து தணிந்தது காடு. அது அப்போங்க, அது அந்த காலம். அதுக்கப்புறம் அது அப்டேட்டு தானே. அதான் சார் அப்போ இருக்கிறப்போ எல்லாம் ஒன்று மணி நேரம் இருந்தாங்க திடீர்னு இப்படி கேஸ். அதாவது சார் படம் வந்து கிட்டத்தட்ட முடிய போகிற சமயத்தில் இந்த மாதிரி தடை முடிய போகிற சமயம் இல்லை, முடிய போகிறது இல்லை. 2 ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். வெற்றிமாறன்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு படத்தை முடிக்க மாட்டார். ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் சார். அப்போ நான் சிம்பு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க, மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அரசன் படம் நீங்கள்லாம் தேட்டரில் போய் பார்ப்பீங்க. ஓகே சார், நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசணும். மறுபடியும் மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.